பாலிவுட்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸையும் எதுக்காவது ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? ட்ரோல் பண்ணும். இப்ப நம்மளும் இப்படி சாய் அம்மைங்கிற அப்பப்போ போட்டு அடிக்கிறோம். ஆனா என்னதான் அடிச்சாலும் இவர் பண்ண ஒரு சில பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். ஆனா பாலிவுட்ல இருக்கிறவங்க ஒரு சில பேர் ரசிகர்கள் என்ன தெரியுமா, ஒத்துவே மாட்டோம், சண்டை போட்டே இருப்பானுங்க. ஆனா அவங்களை பத்தி ஏதாவது சொன்னா நம்மளே அடிக்க வருவானுங்க. ஸோ அப்படியே பண்ணுவானுங்க, இப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிவுட்ல ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவர் என்ன பாவம் பண்ணாரு சொல்லி போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அதை கமெண்ட் செக்ஷன்லாம் கேட்டீங்கன்னா நீங்க விழுந்து சிரிப்பீங்க. இதையும் தாண்டி இப்ப அதே கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே வருது. ஸோ அது என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இது போன்ற விசித்திரமான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது போன்ற பாலிவுட் நியூஸ் அப்பப்ப உங்களுக்கு அப்படியே எட்டி பார்க்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அர்ஜுன் கபூர் இவங்க போனி கபூர் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன். இவரை பத்தி பெருசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா பாலிவுட்ல இவரை பல பேருக்கு தெரியாது. ரீசன் என்னன்னா, இவர் நடிச்ச 1 படத்துல இருந்து 5 படம் வரைக்கும் அவர் நடிச்ச அத்தனை படமுமே ஃபிளாப். ஆனா எத்தனை படம் ஃபிளாப் கொடுத்தாலும் இவருக்கு மாற்றுறது என்னமோ பெரிய ப்ராஜெக்ட் தான், பண்றது என்னமோ பெரிய டைரக்டர் தான். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன கடுப்பாச்சுன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட்னு ஒரு நல்ல நடிகர் இருந்தார். அவருக்கு வர ப்ராஜெக்ட்லாம் நீ அடிச்சு புடுங்கி இந்த மாதிரி படத்தை பண்ற, அதனாலதான் அந்த படம் விளங்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த திரைப்பட கதை நானே பார்த்தேன், நல்லா தாங்க இருக்கும், பட் அது இவர் நடிச்சனால தான் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாங்க. இப்போ இவரை என்ன மாதிரிலாம் கலாய்க்கிறாங்கன்னா, இவரை யாரும் திட்டாதீங்க, இவர் என்னோட ஃபேன் தான் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் என்ன தெரியுமா சொல்றான், இவனை யாரும் அடிக்காதீங்கடா, ஏன்னா பாவம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி இன்னொரு கமெண்ட் இருக்கு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, என்னைக்குமே உன்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்புறம் இன்னொன்னு வருது, சார் உங்களோட நாங்க கண்டிப்பா இல்லை அப்படின்னு வருது. ஸோ ஒரு ஆக்டரை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவங்க ட்ரோல் பண்றாங்கன்னா இந்த ஆக்டர் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும்ல. இவர் பண்ணாரு என்ன தெரியுமா, பாலிவுட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சுஷாந்த் சிங் அவர்கள் இறந்த பிறகு பயங்கரமா வந்துச்சு. அப்ப இவர் சொல்லிட்டு இருக்காரு, அது எப்படி நீங்க பேன் பண்ணுவீங்க, நானும் நல்ல படங்கள் தான் கொடுக்குறேன், நீங்களாம் என்ன ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசினாரா. அந்த காண்டுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இது. அதன் பிறகு இன்னொரு ஈவெண்ட்ல சும்மா மீடியா நார்மலா தான் போட்டோ பிடிச்சிட்டு இருப்பாங்க, இவர் ஒரு லுக் விட்டுருப்பாரு, அந்த லுக்கை போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சாங் வேற வரும், அதான் ஹைலைட். अच्छा लगता है, मतलब इट्स स्पेशल अक्रॉस द कंट्री टू शूट. क्या बात है सर. सो अर्जुन श्रद्धा तूने बोला क्या बात है? हो अंडरवर्ल्ड में जिक्र आया राह के नाम. பாத்தீங்களா, இப்படிலாம் பண்ணும்போது என்ன தோணும், உன் படமே ஓடல, உன் கதையே சரியில்லை, நீ ஒழுங்கா நடிக்கவும் மாட்டேன், உனக்கு இத்தனை ஆட்டிடியூட் உனக்கு தேவைதானாடா அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்டா சாய் அபியங்கர் எப்படி நடிக்கிறாங்க, டியூட் படத்துல ஊரும் பிளெண்ட் வச்சு நீ 10 பாட்டு போட்ட, ஆனா அதை வச்சு நீ என்ன பில்டப் பண்ற அப்படிங்கிற மாதிரி அடி நடிக்கிறாங்களா. ஆனா அதை விட கொஞ்சம் ஓவராவே அடிக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா, இந்த ஷாருக் கானோட இந்த GIF எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்னடா இது நிறைய இடத்துல வருதே. இப்ப நம்ம டியூட் பிரதீப் ரங்கநாதனுக்கும் இதே மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹக்லா அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜமாவே ஒரு ட்ரோலுக்கு தான் வச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டிஜேவோட பிக்சரை எடுத்துட்டு இதை வச்சிருக்காங்க. ஒரிஜினல் பிக்சர் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியல. இப்பதான் ஒண்ணா தமிழ் கமெண்ட் செக்ஷன்ல வருது. இது எப்ப பெருசாக போகுதுன்னு தெரியல. ஆனா ஷாருக் கான் ரொம்ப புத்திசாலி, என்னைய பத்தி இப்படியா போடுறீங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு GIF இன்ஸ்டாகிராம்ல இருக்காதுடா அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணி தூக்கிட்டாங்க. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிறவங்க பயங்கரமான புத்திசாலிங்க, ஏன்னா தூக்குனா எங்களுக்கு பண்ண தெரியாதான்னு சொல்லி டாட்ல வரைஞ்சு டாட்டை கமெண்ட் செக்ஷன்ல பிரசன்ட் பண்றாங்க. அதை போய் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு புள்ளி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஷாருக் கான் எந்த இடத்துலயும் பெருசா இந்த மாதிரி பண்ணல, பட் அவர் ஏன் கலாய்க்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இவங்க எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கலாய்க்கிற ஒரே ஆள் யார் தெரியுமா, நம்ம ஆள் தனுஷ் மட்டும் தான். ஏன்னா இப்பதானே போய் நடிச்சு இப்பதான் 40 வயசுல இப்பதான் லவர் பாய் மாதிரி அங்க போய் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. பல பெண்களுக்கு அங்க டெஃபினட்டாவே ஒரு க்ரஷா இருக்காங்க தேரேஷ்கு மீன் படத்துக்கு அப்புறம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் சவுத் இந்தியன் படம்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நார்த் இந்தியன் படங்களை அவங்களே வெறுக்கிறாங்க. ஏன்னா பாட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, படம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்னும் நல்லா இல்ல. சும்மா அந்த கயாராவை தூக்கி பிடிச்சாங்க. அப்புறம் கயாராவை 2-3 தடவை பார்த்துட்டு இது ஒரு ஆவரேஜ் தான் அப்படின்னு குப்பத்தொட்டில தூக்கி போட்டாங்க. ஸோ இதுதான் பாலிவுட்டோட நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா நான் சொல்ற வரைக்கும். அப்ப என்ன பண்ணணும், இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே என்னால சேர்த்துக்க முடியும். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு போயிடுங்க.